ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் பரவுன்ற தமிழ் டப் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ZEE5ல வெளியாகி இருக்கு. இந்த சீரிஸோட சீசன் 1ல ஒரு 8 எபிசோட் இருக்கு. அது ஒவ்வொன்றும் ஆவரேஜா ஒரு 30 நிமிஷம் டூரேஷன்ல இருக்கு. இந்த பரவுன்ற சொல் கௌரவ கொலைகளை மட்டும் குறிக்கிறது இல்ல. இதுல வர வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு நிலையில மரியாதை எப்படி எதிர்பார்க்கறாங்க, அதே சமயத்துல அந்த மரியாதை எப்படி கொடுக்கப்படுதுன்னு சொல்ல வருது. அப்படியே ஆந்திராவில் இருக்க குண்டூர் விஜயவாடா பெல்ட்ல இருக்க உணர்வையும் நம்பிக்கைகளும் பிரதிபலிக்குது. இந்த சீசன் 1 எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னே இதோட கதையை சுருக்கமா தெரிஞ்சுப்போம். பல்லவியோட மாமா இறந்துட்டதால அவருக்கு மரியாதை பண்ண சொந்த ஊருக்கு ஹஸ்பண்ட் சுதீரோட போறா. இந்த சுதீரை தன் பேரண்ட்ஸ் விருப்பத்துக்கு மாறா கல்யாணம் பண்ணிக்கிறா. அதனால பேரண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் அவளை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவங்கள ஊருக்கு அழைச்சிட்டு போறது பல்லவியோட கசின் சந்து. குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வந்ததுக்காக சந்து இன்னும் அவளை மன்னிக்காதவன். அது அவனோட எரிச்சலும் முரட்டுத்தனமான பேச்சிலே தெரியுது. பல்லவியும் அதே வேகத்தோட பேசுறா. நடுவுல சுதீர் அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லியும் சந்து தன்னோட காட்டத்தை குறைக்கல. ஒரு கட்டத்துல பல்லவியும் சுதீரும் அவன் இவங்களை சாகடிக்க தான் வந்திருக்கான்னு சந்தேகப்படுறாங்க. அந்த சந்தேகம் அதிகமாகுது. வண்டி ஒரு இடத்துல நிக்க சுதீர் ஏதோ கேட்க சந்து அவனை அவமானப்படுத்த சுதீர் எதிர்பாராத நேரத்தில் சந்துவை கொண்டுறான். இதுக்கடுத்து இந்த ஜோடி கொலையை மறைச்சு எப்படியோ குண்டூர் அடைஞ்சு மாமா குடும்பத்துக்கு மரியாதை செலுத்துறாங்க. ஆனா அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண இந்த ஜோடி என்னென்ன செய்யறாங்க, சந்துவோட காதலி சுவாதி அவனை காணோம்னு எப்படி தேடுறான் என்பதும் பேரலா இன்னொரு காதல் ஜோடி ஓடி போகும்போது அவங்கள தேடி கொலவெறியோட ஒரு கும்பல் போறதுன்னு விறுவிறுப்பா நகருது இதோட கதை. இந்த கௌரவ கொலை விஷயத்தை இதுவரை பல படங்களை காட்டியிருந்தாலும் ஜாதி, பேராசை, கொலை, அரசியல்னு பல விஷயங்களை கலந்து ஒரு சுவாரஸ்யமான த்ரில்லரை பிரசன்ட் பண்ணுவதும் பருவ பார்க்கறதுக்கான நல்ல சாய்ஸா அமைஞ்சிருக்கு. தற்செயலா ஒரு கொலையை செய்துட்டு அந்த குற்றத்திலிருந்து தப்பிக்க முயற்சிக்கும் கதை தான் இது. இந்த த்ரில்லர் கதையில சமூகத்துல பெரியவர்களை எழுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க சந்திக்கிற ஜாதி பாகுபாடு, அவமானங்களை மறைமுகமா தொட்டிருக்காங்க. சந்து சுதீர் கிட்ட எரிச்சலா பேசுறதுலேயே அந்த பாகுபாட்டை காட்டியிருக்காங்க. முதல் எபிசோட்லயே கிரிப்பிங்கா கொண்டு போயிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போதோன்ற ஒரு ஆர்வத்தையும் தூண்டி மற்ற எபிசோட்லயும் ஒரே மூச்சா பார்க்க தூண்டுறாங்க. இந்த பல்லவி சுதீர் ஜோடிக்கு பேரலா ஒவ்வொரு எபிசோட் ஆரம்பத்திலையும் வேறொரு காதல் ஜோடி சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு ஓடுறதும் அவங்களை வெறியோட துரத்துற கும்பலையும் காண்பிச்சு ஒரு பதட்டத்தை கொடுக்குறாங்க. இதுல சுதீர் சந்துவை திடீர்னு கொல்றதுல இருந்து உண்மையான கதை தொடங்குது. இறந்த உடலை டிஸ்போஸ் செய்யறதுக்கு சுதீரும் பல்லவியும் எடுக்கும் முயற்சிங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சந்துவோட ஆள் சுவாதி அவனை தேடுற சமயத்துல பேக்ரவுண்ட்ல புது கேரக்டர்களை இவங்களோட சேர்த்து சுவாரஸ்யமா எழுதிருக்காங்க. இயக்குனர் இதோட நெரேட்டிவை நான் லீனியர் பாணியில கொண்டு போறாரு. ஒரு மாசத்துக்கு முன்ன, ஒரு 15 நாளைக்கு முன்னன்னு அந்த கொலைக்கு முன்னாடி பின்னாடியும் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு கேரக்டர்லையும் கனெக்ட் பண்ற விதமும் நல்லா இருக்கு. பல்லவி மாமோட இறுதி சடங்கு நடக்கிறதுக்கு முன்ன அங்க கூடியிருக்க ரிலேட்டிவ்ஸ் கூட்டம் இறந்த மனுஷனுக்கு துக்கம் அனுசரிக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி தன் பழைய கணக்கை தீர்க்கிறதுக்கான இடமா மாத்திட்டு இருந்தது யாருக்கும் அந்த ஆன்மா மேல அக்கறை இல்லையோன்னு வேதனைப்பட வைக்குது. இதுல பெரும்பாலான கேரக்டர் சந்தர்ப்பாதிகளா மாறி தங்களை காப்பாத்திக்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அத்தனை செய்யறாங்க. ஒரு கேரக்டர் தன் கஷ்டப்பட்டு மேல வந்துட்டதாகவும் ஒழுக்கமான வாழ்க்கையை விடுறதுக்கு விரும்பலன்னு புலம்புறாரு. ஆனா ஒரு கொலை செஞ்சுட்டு தப்பிக்க முடியுமா? தனக்கு பிடிச்சனோட ஒரு சந்தோஷமான கல்யாண வாழ்க்கைக்காக கனவு காண்ற ஒரு பெண் ஒரு ஆள் கடத்தல கூட ஈடுபடுறா. இவங்களோட முடிவு எப்படி இருக்கும்னு கதையோட போக்க பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை தூண்டுது. இவங்க கூட வர தேர்தலை ஜெயிக்கணும்னு துடிக்கிற அரசியல்வாதி ராமையா, கம்ப்யூட்டர் கடை வச்சிருக்கும் சுவாதிக்கு உதவும் ஊமை கிருஷா, போலீஸ்காரர் சக்கரவர்த்தி, அப்புறம் பாப்ஜி, சுருக்குன்னு பேசுற பல்லவியோட சகோதரி ராதான்னு மற்ற கேரக்டர்ஸும் எபிசோடுக்குள்ள பரவி இருக்காங்க. இந்த சீரிஸ் பெரும்பாலான பாக்ஸ்ல டிக் மார்க் வாங்கி நல்ல தயாரிக்கப்பட்ட சில தெலுங்கு வெப் சீரிஸ் வரிசையில சேர்ந்திருக்கு. எழுத்தும் இயக்கமும் கதைக்கு சரியான முறையில் அமைஞ்சிருக்குன்னா ஆர்டிஸ்டுங்களோட பங்கும் இதுக்கு இன்னும் வேகத்தை சேர்க்குது. கடைசி எபிசோட்ல பிந்துமதியோட கூலான மிரட்டல் வேற. சீசன் 2க்காக நம்மள ஆர்வத்தோட வெயிட் பண்ண வச்சதுக்கு சீசன் 1 மறக்கிற அளவுக்கு ஒரு கதையை முன் வைக்கணும், பார்த்திருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வெப் சீரிஸ் விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.